ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்தது போல் நம்ம பெரிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த ஐபிஓ பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் கிரே மார்க்கெட் டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் நான் கடைசியாக இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையான்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். இந்த கம்பெனி 1999 ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் இவங்க இந்தியாவில் டைவர்சிஃபைடு கேமிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மீடியா பிளாட்ஃபார்மில் லீடிங் கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ்னு பார்க்குறப்போ இவங்க 4 பிஸ்னஸ் வெர்டிகல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று கேமிஃபைடு ஏர்லி லேர்னிங்ஸ், அண்ட் அடுத்து இ ஸ்போர்ட்ஸ், அண்ட் அடுத்து கேம்ஸ், அண்ட் கடைசியாக டெல்கோ சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் வெர்டிகல்ஸை ஒவ்வொன்றா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வெர்டிக்கலான கேமிஃபைடு ஏர்லி லேர்னிங்ஸை பற்றி பார்க்குறப்போ இது ஏர்லி லேர்னிங் கண்டென்ட்ஸை கேம் விதத்தில் ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுறது தான் கேமிஃபைடு ஏர்லி லேர்னிங்ஸோட செக்மெண்ட். ஸோ இதில் கிடோபியா அப்படின்ற ஒரு ஆப் இவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இதை ஃபினான்ஷியல் 2020 தான் அக்வயர் பண்ணாங்க. அண்ட் இந்த கிடோபியா ஆப்பில் 2 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு எஜுகேஷ்னல் லேர்னிங் கண்டென்ட்டை கேமிஃபைட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆப்பை நார்த் அமெரிக்கன் ரீஜனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆப்பில் ஃபன் ஆர் கேம் பிளே மாதிரி ஆர் ஸ்டன்னிங் விஷுவல்ஸில் நிறைய சப்ஜெக்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், லாங்குவேஜஸ், ஜென்ரல் நாலேஜ், அண்ட் அதே போல் சோஷியல் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ், அண்ட் அதே போல் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். அண்ட் இந்த ஆப் கூகுள் பிளே, ஆப் ஸ்டோர் ஆர் அமேசான் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்லேருந்து இந்த கம்பெனிக்கு எப்படி வருமானம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஆர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் ஒர்க் ஆகும். இந்த கிடோபி ஆப்போட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கிட்டத்தட்ட $7 per மந்த்தில் இருக்குது. அண்ட் அதுவே இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கிட்டத்தட்ட $60 இருக்குது. ஸோ இதுதான் இவங்களோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டான கேமிஃபைடு ஏர்லி லேர்னிங் செக்மெண்ட். ஓகே, இவங்களோட அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ். இது ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் ஆடுற மேட்சை ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ணுறது. அண்ட் அதே போல் நிறைய இ ஸ்போர்ட்ஸ் எவெண்ட்ஸை பிராண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுறது அண்ட் மேனேஜ் பண்ணுறது, அண்ட் மீடியா ரைட்ஸ் லைசன்சிங், அண்ட் அதே போல் டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து இவங்களுக்கு ரெவன்யூ வரும். அண்ட் இந்த இ ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் ஃபர்தர் 2 சப் செக்மெண்ட்டாக பிரியும். அதில் ஒன்று நாட்வினோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் கீடா. இந்த நாட்வின் கேமிங்ன்ற கம்பெனியை ஃபினான்ஷியல் 2018 அக்வயர் பண்ணாங்க. அண்ட் இந்த நசரா டெக்னாலஜிஸ் கம்பெனிக்கு நாட்வின் கேமிங்கில் 57% ஹோல்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனி கரண்ட்டாக இந்தியாவில் இ ஸ்போர்ட்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் அண்ட் அதே போல் இ ஸ்போர்ட்ஸோட ஆன் டிமாண்ட் வீடியோ கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறதுல லீடிங் மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 80% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை நம்ம இந்தியாவில் இந்த கம்பெனி தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுக்கு சில எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர்ஷிப்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ESL இந்தியா ப்ரீமியர்ஷிப்பில், அதாவது எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ் லீக் இந்தியா ப்ரீமியர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் இருக்குது. அண்ட் அதே போல் கேவோ ஃபைட் நைட்ஸ் அண்ட் இன்னும் சில பிராண்ட்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர்ஷிப் இவங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த இ ஸ்போர்ட்ஸோட இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கீடா, அதாவது இது இ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற நியூஸ் வெப்சைட். ஸோ இதில் WWE, கிரிக்கெட், சாக்கர் அண்ட் அதே போல் ஃபுட்பால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸோட நியூஸ் கண்டென்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இ ஸ்போர்ட்ஸோட லைவ் ஸ்ட்ரீமிங் அண்ட் அதே போல் ஆன் டிமாண்ட் இ ஸ்போர்ட்ஸோட கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுற நாட்வின் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீடா தான் இந்த இ ஸ்போர்ட்ஸோட செக்மெண்ட். அடுத்து இவங்களோட 3வது பிஸ்னஸ் வெர்டிக்கலான கேம்ஸோட செக்மெண்ட்டில் 2 சப் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரீ கேம்ஸ், இன்னொன்று ரியல் மணி கேம்ஸ். அண்ட் இந்த ஃப்ரீ கேம்ஸ்லேயே கிட்ஸ் சென்ட்ரிக் கேம்ஸும் இருக்குது. லைக் சோட்டா பீம், மோட்டு பட்லு, ஷின்சானோட ஸ்பீட் ரேசிங். ஸோ இப்படி கிட்ஸோட கேம்ஸும் இருக்குது. அண்ட் அதே போல் சிமுலேஷன் கேம்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப், கேரம் கிளாஷ் அண்ட் அதே போல் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த கிட்ஸ் சென்ட்ரிக் கேம்ஸ் அண்ட் அதே போல் சிமுலேஷன் கேம்ஸ் எல்லாமே ஃப்ரீ கேம்ஸாக இருக்கும். ஆனால் அந்த ஆப்ஸில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அதே போல் இன் ஆப் பர்ச்சேசஸ் இந்த கம்பெனியோட ரெவன்யூஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் இந்த கேம்ஸோட 2வது சப் செக்மெண்ட் ஸ்கில் பேஸ்ட் ரியல் மணி கேம்ஸ்.
ஆக்சுவலாக இந்த நசரா டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து ஹலாப்ளே டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிட்டின்ற கம்பெனிஸை வந்து அக்வயர் பண்ண பிறகு இந்த கேம்ஸ் எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்தது. ஓகே, அடுத்து கடைசியாக இருக்கிற பிஸ்னஸ் வெர்டிக்கல் வந்து டெல்கோ சப்ஸ்கிரிப்ஷன். இந்த செக்மெண்ட் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணி டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து கேம்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் இதில் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெய்லி ஆர் வீக்லி ஆர் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸில் இந்த கேம்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து இந்த கம்பெனிக்கு ரெவன்யூஸ் வரும். அண்ட் இந்த டெல்கோ சப்ஸ்கிரிப்ஷனோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து மெயினாக ஏஷியா, ஆஃப்ரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வெர்டிகல்ஸை பார்த்தோம். அண்ட் இந்த பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ்லேருந்து இந்த கம்பெனிக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்றதும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் வெர்டிகல்ஸோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன், அதாவது ரெவன்யூ மிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு டேபிள் காலம் வந்து இந்த கம்பெனியோட ஒவ்வொரு பிஸ்னஸ் வெர்டிகல்ஸோட ரெவன்யூ எவ்வளோ இருக்குன்றதை காட்டும். ஸோ இதில் ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது கேமிஃபைடு எர்லி லேர்னிங்ஸ், இ-ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதே போல் டெல்கோ சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கடைசியாக வந்து ஃப்ரீமியம் அண்ட் ரியல் மணி கேமிங். அதாவது இந்த ஃப்ரீமியம் அண்ட் ரியல் மணி கேமிங் எல்லாமே வந்து நம்ம கேம்ஸ்ன்ற செக்மெண்ட்டில் பார்த்துருந்தோம். அதாவது கேம்ஸில் வந்து ஃப்ரீ கேம்ஸ் அண்ட் ரியல் மணி கேம்ஸ்னு பார்த்துருந்தோம். அதுதான் வந்து ஃப்ரீமியம் அண்ட் ரியல் மணி கேமிங்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ஸ்லேருந்து இவங்களுக்கு ரெவன்யூ எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு காலமில் பாருங்கள், இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதைப்படி பார்க்குறப்போ இவங்களோட கேமிஃபைடு எர்லி லேர்னிங்ஸோட செக்மெண்ட் வந்து 39.25% ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஓவரால் ரெவன்யூஸில் நார்த் அமெரிக்கன் ரீஜனுக்கு ப்ரொவைட் பண்ணுற கிடோப்பியான்ற ஆப் கண்டென்ட்டோட இந்த கேமிஃபைடு எர்லி லேர்னிங்ஸோட செக்மெண்ட் தான் ஹையஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. ஓகே, இந்த கம்பெனியோட ரெண்டாவது செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இ-ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31.78% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் இந்த செக்மெண்ட் தான் இந்த கம்பெனியோட ரெண்டாவது ஹையஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. அண்ட் 2018 பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக 31.78% வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, அடுத்து டெல்கோ சப்ஸ்கிரிப்ஷனோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21.33% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் இந்த செக்மெண்ட்டோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு. அதாவது 2018 பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 89% இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா 56% குறைஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா 33% குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக இந்த ஃபினான்ஷியல் இயரோட 6 மந்த்ஸோட டேட்டா பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 21.33% இருக்குது. ஏன்னா இனிஷியல் டேஸ் வேணும்னா இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கேம்ஸை வந்து நம்ம ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எல்லாமே ரொம்பவே பெனிட்ரேட் ஆக ஆரம்பிச்சதோ அப்போவே ஆப் ஸ்டோர்ஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அதனால தான் இந்த செக்மெண்ட்டோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் எல்லாமே படிப்படியாக ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு. அண்ட் அதுவே எங்களோட அடுத்த செக்மெண்ட்டான கேம்ஸோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீமியம் அண்ட் ரியல் மணி கேமிங்லேருந்து கிட்டத்தட்ட 4.5 அண்ட் 3.14% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ எங்களோட ஓவரால் ரெவன்யூவில் மெயின் கேட்டகரிஸான கேமிஃபைடு எர்லி லேர்னிங்ஸ் அண்ட் இ-ஸ்போர்ட்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட 70% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அதுவே ஜியோகிரஃபி வைஸ் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பார்க்குறப்போ இந்தியாவிலிருந்து 41.15% வருது. அண்ட் இதே போல் நார்த் அமெரிக்காவிலிருந்தும் 41.64% ரெவன்யூ வருது. அண்ட் அதுக்கப்புறமா ஏபேக் அதாவது ஏஷியா பெசிஃபிக்லேருந்து 8.17% ரெவன்யூ வருது. அண்ட் மிடில் ஈஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 5.88% ரெவன்யூ வருது. அண்ட் கடைசி ஆஃப்ரிக்காவிலேருந்து 3.16% ரெவன்யூ வருது. ஸோ எங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூஸ் அதாவது கிட்டத்தட்ட 82% ஆஃப் த ரெவன்யூஸ் வந்து வெறும் இந்தியா அண்ட் நார்த் அமெரிக்காவிலேருந்து வருது. ஓகே, அடுத்து இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் டிரைவர்ஸ் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். இந்த கேமிஃபைடு எர்லி லேர்னிங்ஸ் அண்ட் அதே போல் இந்த இ-ஸ்போர்ட்ஸ் இருக்கிற கேமிங் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 3 இயர்ஸில் கிட்டத்தட்ட 31.6% CAGRல க்ரோ ஆகுன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிறதுக்கு என்ன க்ரோத் டிரைவர்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்போ இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமாகிறது அண்ட் அதே போல் இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாகிட்டு இருக்கிறது அண்ட் மொபைல் யூசர்ஸோட இன்க்ரீஸ் அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மில்லியனல்ஸோட இன்க்ரீஸ் அதாவது யங் ஜென்ரேஷனோட இன்க்ரீஸ் அண்ட் குளோபலாக கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவோட கேமிங் பெனட்ரேஷன் வந்து ஸ்டில் லோ லெவல்ஸில் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் க்ரோ ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் அண்ட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து விகாஷ் மிட்டர்சைன். அண்ட் இந்த கம்பெனியோட இன்னொரு ப்ரமோட்டர் அண்ட் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து நிதிஷ் மிட்டர்சைன். அண்ட் இவர் வந்து விகாஷ் மிட்டர்சோனோட சன். ஆக்சுவலாக இந்த நசரா டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. இந்த நிதிஷ் மிட்டர்சைன்ன்றவர் சின்ன வயசில் அதாவது கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஏஜில் கம்ப்யூட்டர் வாங்கி தர சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்க அப்பாவும் வந்து கம்ப்யூட்டர் வாங்கி தந்திருக்காங்க.
அண்ட் அந்த கம்ப்யூட்டரை வச்சு சின்ன வயசுலேயே அதாவது 6 to 7 இயர்ஸ்லேயே சின்ன சின்ன கேம்ஸோட கோடிங் எல்லாத்தையும் டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கேமிங்கில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அண்ட் மற்றவங்களும் அதாவது அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேமிங்கில் எந்த அளவுக்கு எந்தூசியஸமாக இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஏன் நம்மளே கேமிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அப்பாவை கேமிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாராம். அண்ட் அப்படி தான் இந்த கேமிங் பிஸ்னஸோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் எல்லாமே அந்த அளவுக்கு க்ரோத் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாமே வந்து டச் பேட்ஸ் எதுவும் இல்லை அண்ட் அது போல் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இல்லை. ஸோ அரௌண்ட் 2015க்கு மேலே தான் ஆண்ட்ராய்டோட ரீச் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆனப்போ இவங்களோட பிஸ்னஸும் நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்டை பார்க்குறப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க வந்து இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸ் அக்வயர் பண்ணி தான் ஓரளவுக்கு நல்ல க்ரோ ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்குறப்போ இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கிற மாதிரி நம்மளோட பெரிய அண்ணன் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலோட பேர் இருக்கும். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாக்கு இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 10.82% ஸ்டேக் இருக்குது. அண்ட் அதுவே ஃபஸ்ட்டு வந்து மிட்டர் இன்ஃபோடெக் எல்எல்பி, அதாவது இப்போ நம்ம பார்த்த ஃபாதர் அண்ட் சன், அதாவது விகாஷ் மிட்டர்சென் அண்ட் நிதிஷ் மிட்டர்செனோட ஒரு கம்பெனி. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். 2018 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 181 crores இருந்திருக்கு. 2019 ஃபினான்ஷியல் இயரில் 186 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2020 ஃபினான்ஷியல் இயரில் 262 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட்டு 6 monthsலேயே பார்த்தீங்கன்னா 207 crores இருக்குது. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2018 ஃபினான்ஷியல் இயரில் 1 crores இருந்திருக்கு. 2019 ஃபினான்ஷியல் இயரில் 6.7 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஃபினான்ஷியல் 2020ல் 26.6 crores லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட்டு 6 monthsலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 crores வந்து லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி லாஸ் போஸ்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல கேமிஃபைடு ஏர்லி லேர்னிங் செக்மெண்ட்டோட கிடோபியாவை ஃபினான்ஷியல் 2020ல் அக்வயர் பண்ணதோட காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அண்ட் அதே போல் இவங்களோட பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறப்பே புரிஞ்சிருக்கும் இவங்க நிறையா சின்ன சின்ன கம்பெனிஸை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அக்வயர் பண்ணுறதுன்றது இப்போ அவங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஃபினான்ஷியல் வந்து இம்பாக்ட் ஆகுது. ஆனால் லாங் டேர்முக்கு இது ஒரு ஃபியூச்சர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, அடுத்து இவங்களோட எர்னிங் பர் ஷேர் அண்ட் பிஇ ரேஷியோ எல்லாமே கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர்லையும் அண்ட் போன ஃபினான்ஷியல் இயர்லையும் இவங்க வந்து லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் டு எர்னிங்ஸை கேல்குலேட்டும் பண்ண முடியாது. அண்ட் அதே போல் கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த ஒரு கம்பெனியும் லிஸ்டடாக இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற குளோபல் பிளேயர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனியாக லிஸ்ட் ஆக போகுது. அண்ட் அதனாலேயே இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதனாலேயே கிரே மார்க்கெட் டிமாண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு கிட்டத்தட்ட 50%ல் இருக்குது. ஓகே, இந்த ஐபிஓட ஆப்ஜெக்ட்னு பார்க்குறப்போ இந்த ஐபிஓவில் எந்த ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூவும் இல்லை. இந்த ஐபிஓ ஃபுல்லாகவே வந்து சில ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃபர் ஃபார் சேலில் அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணுறதுக்காக வராங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்னது போல் இந்த கம்பெனி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸை அக்வயர் பண்ணி நல்லாவே க்ரோ ஆனது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கலாம். அண்ட் அதே போல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங்கோட லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு நிறைய ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது யூடியூப் பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் கேம் ஆடுறதையே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி அந்த கமெண்ட்ரியும் பண்ணுறது நிறைய ஆடியன்ஸ் வந்து அதை வாட்சும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இவங்களோட இ ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அண்ட் அதனால் இது வந்து இன்னொரு பாசிட்டிவாக பார்க்கலாம். அண்ட் அதே போல் இந்த இ ஸ்போர்ட்ஸோட நாட்வின் கேமிங்கில் பப்ஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கலாம். அண்ட் அதே போல் நம்ம முன்னாடியே சொன்னது போல் இந்த இண்டஸ்ட்ரியில் லிஸ்ட் ஆகிற ஃபஸ்ட்டு கம்பெனி இதுன்றதுனால கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அண்ட் அதே போல் ஆல்ரெடி நம்மளோட பெரிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுன்றது இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்க முடியுது. ஓகே, எவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து லாஸ்ட் 1.5 yearsல ப்ராஃபிட்டை காட்டாததுன்றது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். அண்ட் அதுவே அடுத்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்ட்ரி பேரியர்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது யார் வேணும்னாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஈஸியாக என்ட்ரு ஆகிட முடியுது. அதே போல் டைம் டு டைம் நிறைய நியூ கேம்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஒவ்வொரு கேம்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ஸில் ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்ட்ரி பேரியர் கம்மியாக இருக்கிற மாதிரியே இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டைம் டு டைம் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் அண்ட் அதே போல் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஓரளவுக்கு அந்த மார்க்கெட் லீடர்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து ஆட்ரேஷன் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதாவது ஆட்ரேஷன்ன்றது கம்பெனிலேருந்து போகிறவங்களோட பர்சன்டேஜ். ஃபினான்ஷியல் 2018ல் பார்த்தீங்கன்னா 25% ஆட்ரேஷன் ரேட் இருந்திருக்கு. அதாவது அந்த வருஷத்தில் இந்த கம்பெனியோட 25% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து கம்பெனி விட்டு வெளியே போயிருக்காங்க.
அண்ட் இது ஃபினான்ஷியல் 2019ல் பார்த்தீங்கன்னா 29% attrition ரேட் இருந்திருக்கு அண்ட் ஃபினான்ஷியல் 2020ல் 37% attrition ரேட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நாள் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாமே ரீட்டைன் ஆனால் மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியோட குவாலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்படி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து அதிகமாக வெளியே போய் அவங்களும் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா இது இன்னும் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த ஐபிஓட டேட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது, அதாவது March 17th ஓப்பன் ஆகுது அண்ட் March 19th அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹4 per equity ஷேர் அண்ட் ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து 1100 to 1101 அண்ட் மார்க்கெட் லாட்டோட சைஸ் வந்து 13 ஷேர்ஸ். ஸோ அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் 13 ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் இது போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சிலேயும் லிஸ்ட் ஆகுது. அண்ட் இதோட இஷ்யூ சைஸ் வந்து கிட்டத்தட்ட 582 crores தான் இருக்குது. அண்ட் இந்த என்டையர் 582 crores வந்து ஆஃபர் ஃபார் சேலில் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து March 30th. அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஐபிஓவில் வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு 10% மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அதனால் பொதுவாகவே நல்ல டிமாண்டட் ஐபிஓஸ்க்கு அலாட் ஆகிற ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் அடிஷ்னலாக இந்த ஐபிஓவில் ரிசர்வேஷன் வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு 10%ன்றதுனால ரொம்பவே கம்மியான அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி தான் இருக்கும். ஓகே, ஃபைனலாக நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் தேர்ட் டே அன்னைக்கு இதோட கிரே மார்க்கெட் டிமாண்ட் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஒருவேளை கிரே மார்க்கெட் டிமாண்ட் எல்லாமே தேர்ட் டேக்குள்ளே ரொம்பவே கம்மியாச்சுன்னா நான் அப்ளை பண்ண மாட்டேன். மற்றபடி நான் மோஸ்ட்லி இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃப்ரைடேக்குள்ளே இந்த ஐபிஓவில் ஒருவேளை நான் அப்ளை பண்ண வேணான்னு முடிவு எடுத்திருந்தா அதோட அப்டேட் வந்து நம்ம தமிழ் பங்கு சந்தை டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த கண்டென்ட் அண்ட் எங்களோட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.